பரங்கிப்பட்டையிலிருந்து பரமனின் வார்த்தை இன்று உங்களோட நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, தேனை கண்டுபிடித்தாயானால் மட்டை சாப்பிடு, மிதமின்றி சாப்பிட்டால் வாந்தி பண்ணி போடுவாய். ஆகாரத்தை குறிச்சு பைபிள் சொல்லுதுங்க, எந்த அளவுக்கு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், அளவாய் சாப்பிடு. அதே நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ போஜன பிரியனாய் இருந்தால் தொண்டையிலே கத்தியை வை, அளவாய் சாப்பிடு. போஜன பிரியனா இருக்காது. இந்த வயிற்றுக்கு ரெஸ்ட் கொடுக்கும். 3 வேளை ஒரு நாள் முழுக்க நம்ம வாழ்கிற நாள் எல்லாம் இந்த வயிற்றுக்கு ஆகாரத்தை கொடுத்து நம்ம வாழலாம். அதனால சொல்லுகிறேன், ஏறக்கூடிய ஒரு மனுஷன் 60 ஆண்டு காலம் உயிரோடு வாழ்கிறான் என்றால் 13 வயதுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு 1 கிலோ அளவு சாப்பிட்றோம், வருஷத்துல 365 கிலோ சாப்பிட்றோம், 3 வருஷத்துல ஏறக்குறைய 1 டன்னு கணக்குல சாப்பிடுறோம். 60 வருஷம் கணக்கு பண்ணலாம், ஏறக்குறைய 20 டன்னு ஆகாரம் இந்த வயிற்றுக்கு நம்ம போடுறோம். ஒரு மனுஷனுக்கு மட்டும் யோசிச்சு பாருங்க, எப்படி சாப்பிட்டா ஆரோக்கியமா இருக்குமோ அந்த ஆகாரத்தை அளவோடு சாப்பிடுங்க. இந்த வயிறு சாயணும், வயிற்றுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. வாரத்துல என்னைக்காவது ஒரு 2 வேளை இல்ல 1 வேளை நீங்க ஃபாஸ்டிங் இருந்து இந்த வயிற்றுக்கு கொஞ்சம் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்தாதான் நீண்ட நாள் உங்களுக்கு இந்த வயிறு உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரும். சாப்பிடறதுல ஒரு அளவு வேணும். தேனையே பார்த்தா கூட மட்டாய் அளவாய் எடுத்துக்கொள்ளுங்கள் வாசனை. ஓவரா சாப்பிட்டு அளவுக்கு மிஞ்சி அமிர்தமா நஞ்சா மாறுற அளவுக்கு அளவாய் சாப்பிடுவோம், வளமான வாழ்வை வாழுவோம் என்று சொல்லி செபிக்கிறேன். பரலோக தேவனே, இந்த நல்ல நேரத்துக்காக செபிக்கிறோம். பாதுகாப்பு, பலன், சுகம், ஆரோக்கிய, ஞானத்தை தந்து வழி நடத்துங்க. அவங்க திரும்ப கூட இருக்கட்டும், மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.